இந்த 27வது சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவன் ஒரு நாடோடியாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஒரு இடத்துல இல்லை, அவனை துரத்துறாங்க. ஒரு அரசாங்கமே அவனை துரத்துகிறது. சவுல் எப்படியாவது அவனை கொன்று தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தாவீதை துரத்தி கொண்டு போகிறார். அந்த ஒரு சூழ்நிலையில் தாவீது எழுதின சங்கீதம் இந்த சங்கீதம். அது சும்மா ஒரு வருஷம் துரத்தினா 2 வருஷம் துரத்தினா இல்லை, 12 வருடங்கள் தொடர்ந்து அவன் துரத்தப்பட்டான். அவன் என்ன தவறு செய்தானோ ஒண்ணுமே இல்லை. அவன் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருந்தான். அது சவுலுடைய கண்களை உறுத்திற்று. அவன் எப்படியும் சிங்காசனத்தில் ஏறிடுவான்னு சொல்லி சவுல் நினைத்து அவனை கொன்று போட்டே ஆகணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த நாட்கள். அந்த ஒரு சூழ்நிலையில தாவீது இப்படியாக எழுதுகிறார்: நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது கெட்டு போனாரா இல்ல வாழ்ந்தாரா அப்படிங்கிறத நம்ம கடைசியில பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது நம்மிடத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசணும்னு சொல்றது 3 காரியங்கள், 3 தீர்மானங்களை நாம இந்த இடத்திலே நாம தீர்மானித்தவர்களாக, நம்ம இருதயத்திலே தீர்மானித்தவர்களாக கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த 3 காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க: கர்த்தருடைய நன்மையை காண்பேன். 1, கர்த்தருடைய நன்மையை காண்பேன். கர்த்தருக்காக காத்திருப்பேன். கர்த்தர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை இந்த நேரத்திலே நான் உங்கள் சிந்தனையிலே, உங்கள் இருதயத்திலே போடும்படியாக ஆவியானவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நான் பகிர விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நன்மை. கர்த்தருடைய நன்மை அப்படின்னா என்ன? எனக்கு நான் ஜெபித்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா கர்த்தர் நல்லவர்னு சொல்வேனா? அப்ப எனக்கு முடிக்கல, ஒரு சில ஜபங்கள்லாம் ஏறெடுக்கலன்னா அவர் நல்லவர் இல்லையா? வேதம் சொல்கிறது கர்த்தருடைய நன்மை, அவர் கர்த்தர், the goodness of God is his character. அது அவருடைய குணாதிசயமாக இருக்கிறது. That is the fundamental truth that we have to have in our Christian walk. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடிப்படை ஆதாரம் உள்ள காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தர் நல்லவர். நல்லவர் அப்படின்னாக்க அவருக்கு தீமை செய்ய தெரியாது, செய்யக்கூடாது, அவர் தெரியாது. அவர் நன்மை மட்டுமே அவருக்கு செய்ய தெரியும். That is his nature. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நம்ம வாழ்க்கையில தெரிந்து கொள்ள, நம்ம சிந்தனையில நம்ம இதை தெரிஞ்சிருப்போம். ஆனா இருதயத்திலே நீங்கள் உணர்ந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். இது மிகவும் அடிப்படையான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்துல தான் சத்ருவானவன் உங்களை சோதிப்பான். இந்த சத்தியத்துல தான் ஃபர்ஸ்ட் உங்களை ஷேக் பண்ணுவான். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Genesis chapter 3 verse 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சாத்தான் சர்ப்பம் வடிவிலே ஏவாளுக்கு வச்ச செக்கு இதுதான். என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை உனக்கு கொடுக்க அவர் தயங்குகிறார். இந்த நன்மை உனக்கு கொடுத்துட்டா நீ அவரை போல, கடவுளை போல வந்துருவேன்னு சொல்லி அவளுக்கு ஆசை காண்பிக்கிறான். ஏவாள் அந்த சத்ருவுடைய வார்த்தையை உண்மை என்று நம்பி அவள் பாவத்தில் விழுகிறாள். இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நன்மையை தான் முதல்ல சத்ருவானவன் சோதிக்க நம்ம இடத்துல வருகிறான். எத்தனை பேருக்கு உங்க மனசுல பேசுவாரு, உனக்கே இவ்வளவு பிரச்சனை, நீ ஆண்டவர் தானே நம்பி இருக்க, உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் வருது? அவர் உண்மையிலேயே உன் மேல அன்புள்ளவரா இருக்கிறாரா? இல்ல இப்படி சொல்லுவான்,
சத்ரு ஆண்டவர் உனக்கு நன்மையே செய்வார்னு சொன்னியே, நீ இவ்வளவு நாள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கியே, இந்த காரியம் உனக்கு நிறைவேறவே இல்லையே, ஆண்டவர் உண்மையிலேயே உனக்கு அன்பு செலுத்துறாரா? இப்படி அநேக கேள்விகளை, அநேக சந்தேகங்களை நம்மளுடைய சிந்தையிலே விதைக்கிறது சத்ருவானவன். அந்த நேரத்தில் நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் நன்மை மட்டுமே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறார். எனக்காக படிங்க, யாத்ராகமம் 33 அதிகாரம் 18 வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்பொழுது அவன், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு சொல்லி சொல்றான். யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? பிரதர், உங்களோட கிரெடென்ஷியல்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இன் அதர் வேர்ட்ஸ், உங்களுடைய குவாலிட்டிஸை சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம படித்த படிப்பை சொல்லுவோம், இல்லை நம்ம பார்க்குற வேலையை பற்றி நம்ம சொல்லுவோம், இல்லை எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஊரில் சொத்து இருக்குது, நான் வீடு இருக்குது, வாசல் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கான்டாக்ட்ஸ், பவர்ஃபுல் கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம கிரெடென்ஷியல்ஸாக சொல்லுவோம் இல்லையா? ஆனால் தேவனிடத்திலே மோசே இந்த கேள்வியை கேட்கிறார், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காண்பிங்க. அவர் என்னத்தை காமிச்சிருப்பாரு? உலகமே அவரோடது, அவர் படைச்ச காரியங்கள், சிருஷ்டிகள் எல்லாமே அவருடையது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவருடையது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அண்ட சராசரங்களை எல்லாத்தையும் படைச்ச தேவன் எதை தனது மகிமையாக அவர் காண்பிக்கிறார்ங்கிறத 19வது வசனத்தில் படிச்சு பாருங்க. 19வது வசனம் படிங்க சிஸ்டர். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, I will show my goodness to you. Hallelujah. ஆண்டவர் எதை மேன்மையாக கருதுகிறார்? அவருடைய நாமம், அவருடைய குட்னஸ், that is his glory. Hallelujah. அப்போ தன்னுடைய ஹால்மார்க், தன்னுடைய அந்த முத்திரையே வந்துட்டு அவருடைய நன்மை தான். அப்படிங்கிறப்போ நமக்கு அவர் தீமை செய்வாரா? அவர் நன்மையே செய்யவே ஆண்டவர் இருக்கிறார். that is his character. இதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை, இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவரை நாம் இருதயத்தில் உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா, இல்லை அவருடைய வார்த்தையை மட்டும் நம் சிந்தையிலே போட்டவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த வேளையிலே உங்களிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தையிலே போடுவது ஒன்று, அந்த வார்த்தையிலே இருக்கிற ஆண்டவரை நம் இருதயத்திலே வைப்பது இன்னொன்று. ஹல்லேலூயா. It is one thing to memorize the word of God, and it is another thing for you to know the God in your heart, in your spirit. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்படியாக ஒரு காரியத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய ஸ்டேஜ் ஆக்டர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவர் என்னைக்கும் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே சங்கீதம் 23 அவர் அப்படியே ரிசைட் பண்ணுவார். அழகா அப்படியே எக்ஸ்பிரஷனோட, ஸ்ட்ரெஸ் அண்ட் பாஸோட பியூட்டிஃபுல்லா அதை முழுவதுமாக ரிசைட் பண்ணி முடிப்பார். அவர் அதை ரிசைட் பண்ணி முடிச்சோன்னே அந்த ஹோல் ஆடியன்ஸுமே எழுந்து நின்று அவர்கள் கைகளை தட்டுவார்கள். வாவ், என்ன ஒரு அற்புதமான ஒரு ரெசிடேஷன் பண்ணாரு, இவ்வளோ அழகா சங்கீதம் 23 அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினாங்க. ஒரு நாள் ஒரு வாலிபன், ரொம்ப ஷை, ரொம்ப வெட்கப்படக்கூடிய ஒரு வாலிபன், அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட நான் இந்த சங்கீதத்தை 23ஆம் சங்கீதத்தை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஆர்டிஸ்டும் அவரை ஏற இறங்க பார்த்துட்டு ஒரு பெருமிதத்தோட, சரி ஓகே, நீ இன்னைக்கு நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஸ்டேஜில் நிறுத்துறார். அந்த இளைஞனுக்கு இவருக்கு உண்டான எந்த ஒரு எலக்வன்ஸ் இல்லை, ஸ்ட்ரெஸ் அண்ட் பாஸ் எல்லாம் சொல்ல தெரியல.
அவர் பாட்டுக்கு ஆரம்பிக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே அமைதியா அந்த சங்கீதத்தை சொல்லி கடைசியாக வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கும்போது the whole audience ஒரு பயங்கர அமைதி. அந்த இடத்துல ஒவ்வொருவரும் அவங்க மனசுக்குள்ள அழுகிற அந்த சத்தம் மட்டும் கேட்குது, விம்மி அழுகிற சத்தங்கள் மட்டும் அந்த இடத்துல கேட்குது. ஆல் த ஆடியன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் கண்கள்ல தண்ணீர். இந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்டுக்கு புரியல, எப்படிப்பா நான் இந்த சங்கீதத்தை அப் அண்ட் டவுன் நான் இத்தனை வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு மனப்பாடமா தெரியும், நான் அழகா சொல்லுவேன், நான் ரிசைட் பண்ணி அற்புதமா சொல்லுவேன், என்னால இப்படி ஒரு இமோஷனை கொண்டு வர முடியல, இப்படி ஒரு காரியத்தை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, அழுகிற சத்தத்தோட இவங்க எல்லாரும் இவ்வளவு மூடா இருக்காங்களே, நீ என்ன பண்ண, எப்படி என்னால செய்ய முடியாததை உன்னால செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இளைஞன் சொன்னானா, நீங்க சங்கீதம் 23 நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா நானும் அந்த சங்கீதம் 23 இருக்கிற கர்த்தரை நன்றாக நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், அதனால நான் சொல்லுகிறது அவர்களுடைய இருதயத்தை சென்று அடைந்தது, அதனால் அவர்கள் அசைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே அவன் ஆண்டவருக்கு சாட்சியாக சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையாலே நாம் கர்த்தராக தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் மோசே இப்படி இவ்வளவு க்ளோஸா ஆண்டவர் கிட்ட போய், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காண்பிங்கன்னு சொன்னதுனால தான் சங்கீதம் 103 அதிகாரத்தில் 7 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சாம்ஸ் 103 verse 7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் அவருடைய கிரியைகளை பார்த்தார்கள். செங்கடல் 2ஆக பிளக்கப்பட்டது. எகிப்துல 10 டைப்ஸ் ஆஃப் பிளேக்ஸ் எல்லாரும் சிரமத்திற்கு உட்பட்டார்கள். இப்படி பல காரியங்களை அவர்கள் கண்களால் கண்டார்கள். ஆனால் மோசே மட்டும்தான் அவருடைய வழிகளை தெரிந்தவனாக இருந்தான். ஹல்லேலூயா. Because he is so close to God. Hallelujah. மற்றவர்கள் எல்லாம் தூரத்துல இருந்து பார்த்தாங்க, ஐயோ ஆண்டவர் ரொம்ப புனிதமானவர், கிட்ட போனா என்ன அடிச்சிருவாரு, கிட்ட போனா என்ன நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி பயந்தார்கள். அவர்கள் தூரமாக தள்ளி இருந்தார்கள். ஆனால் மோசேயோ கிட்ட நெருங்கினவனாக இருந்ததுனால அவன் தேவனுடைய வழிகளை அறிந்தவனாக இருக்கிறான். இன்றைக்கு தேவன் உங்களை என்னையும் இந்த இடத்துல அழைத்திருப்பதன் நோக்கம், நீங்க அவர் கிட்ட வரணுங்க. He wants you to come closer. இன்னும் அதிகமாக. இப்ப நீங்க இவ்வளவு பிரதர் நான் ஆல்ரெடி க்ளோஸரா இருக்கேனா, இன்னும் க்ளோஸரா வாங்க, இன்னும் கிட்ட வாங்க, அவரை இன்னும் நீங்க அறியும் விதமாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். வாட் எவர் மே பி your problems today, நீங்க இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளை கடந்து செல்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய நன்மை ஒருபோதும் உங்களுக்கு குறைவுபடாது. ஹல்லேலூயா. சங்கீதம் சொல்றது போல நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் உங்களை தொடரும், கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களை நிற்பேன். அறிக்கை பண்ணுங்க. சத்ருவானவன் இப்படிதான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு பல காரியங்களை கொண்டு வருவான். இவர் உண்மையிலேயே நீ நம்புறியே, இது உண்மையிலேயே வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, உன் டைமை வேற எதுக்காவது ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, இப்படி எல்லாம் அவன் உங்களை சோதிப்பான். ஆனால் நீங்களோ கர்த்தருடைய நன்மையை மட்டுமே உணர்ந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாக உங்களை அழைக்கிறேன். பியூட்டிஃபுல்லா பாருங்க, மோசே ஆண்டவரோடு பழகின அந்த நாட்களை அருமையா ஒரு சம்மரியா கொடுக்குறாங்க. I was so amazed. எப்படி இவ்வளவு ஒரு ஷார்ட்டா ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும்? எஸ், மோசே அவர் தமது வழிகளை மோசேக்கு காண்பித்திருந்தார். அப்ப என்ன மோசேக்கு என்ன காமிச்சிருக்க? என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். சங்கீதம் 103 8-13 முடிய. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும்
நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆமென். ஹalleluya. பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சம்மரைஸ்டா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் நீடிய உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய நன்மைன்றது நம்ம கேட்கிறத அவர் கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க. அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். ஹalleluya. ரீசெண்டாக ஒரு நியூஸ் படித்தேன். சிங்கப்பூரில் டெத் ரோல இருந்த ஒரு மனுஷனுக்கு பிரசிடெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து ஒரு பாடம் கொடுத்து அதை லைஃப் சென்டென்ஸாக மாற்றி போட்டார் அப்படின்னு சொல்லி. அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்திருக்கும்ல. அந்த மரண போராட்டத்தின் மத்தியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தருடைய நன்மை நம்ம வாழ்க்கையில் பாருங்க, நாம் அந்த டெத் சென்டென்ஸ்க்காக காத்திருப்பவர்களாக இருந்தோம். ஹalleluya. ஒரு கோர்ட் சீன் நீங்க நினைச்சு பாருங்க. கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் உட்கார்ந்திருக்கார். அவர்கிட்ட உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே ப்ரூவ்ட். நம்மளுடைய குறைகள் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டதாகிவிட்டது. இப்போ தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம். நமக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை இஸ் மரணம், இட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். ஆனால் அந்த இடத்துல நமக்காக பரிந்து பேச இயேசுவை அங்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. அவர் சொல்றாரு, மை லார்ட், இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிரூபிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்மை, ஆனால் இவர்களுடைய தண்டனை எல்லாம் நான் சுமந்து தீர்த்தேன். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய நன்மை சிலுவையிலே நம்ம பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை மீட்டெடுத்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். செப்பரேஷன், அதாவது கல்வாரியில நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, அவர் அடிக்கப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, அவர் சதை கிழிந்து ரத்தம் கசிந்து, அவர் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தொங்கி அவர் மரித்தார்ன்றது தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதுல இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? என்ன அப்படின்னாக்க, அவர் பிதாவின் இடத்தில் இருக்கிற அந்த உறவிலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த தருணம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம்ங்க. அப்பதான் அவர் கத்துறார், அப்பதான் அவர் கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி. That is the eternal, the separation from God Almighty. அந்த இருள், அந்த கொடுமை எல்லாம் அவர் நமக்காக சுமந்து தீர்த்தார். ஹalleluya. அது நம்ம தியானிக்கும் போது அடுத்த லெவல்ல நம்ம தியானிக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து, எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையில் இருந்து அவர் நம்மை தப்புவித்திருக்கிறார். அப்படியாக கர்த்தர் நம் வாழ்வில், உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹalleluya. தன்னையே கொடுத்த தேவன் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களை செய்யாமல் இருப்பது எப்படி? ஹalleluya. நிச்சயமாக செய்வார். ஹalleluya. அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே, உங்களுடைய நன்மையை நான் காண்கிறேன். சொல்லுங்க, உங்களுடைய நன்மையை நான் காண்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவீர். ஹalleluya. அதை நிறைவேற்றுவீர். அதுல வார்த்தை ஒன்றும் தவற விடாது. ஒரு வார்த்தையும் அவர்களுடைய வார்த்தை தரையில வீணா கீழே விழாது அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. ஹalleluya. அப்படிப்பட்ட தேவனை நம் தேவனாக கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம முதலாவதாக பார்த்தோம், கர்த்தருடைய நன்மையை காண்பேன். ஆமென். அடுத்ததாக, கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. இந்த காரியம் ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் இல்லை? எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே நம்ம கேட்போம், நம்மளுடைய இதில் எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே நான் காத்திருக்கணும்? காத்திருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெடுநாள் காத்திருப்பது நம்மளுடைய இருதயத்தை இளைப்படைய செய்யும். ஹalleluya. We are discouraged.
எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே நான் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. காத்திருக்கிறதுனா என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. the Hebrew word for wait, அதுக்கு பேர் ஹீப்ரூவில் வந்து கவா அப்படின்னு பேர். ஹல்லேலூயா. இந்த கவா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பைண்டிங் ஆர் ட்விஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருப்பதுன்னா ஒரு கயிறு திரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? 3 பகுதியாக இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இறுக்கி, அதை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்க முடியுமோ இறுக்கி, அதுக்கப்புறமாக அதை திரும்ப 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 அந்த கயிறை வந்து திரிப்பாங்க. எதுக்காக அப்படி திரிக்கிறாங்க? எவ்வளோக்கு எவ்வளோ அது டைட்டாக இருக்கும், டென்ஷனாக அது இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிற காரியம்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் உங்களோடு கூட ஆண்டவர் தன்னை டென்ஷனோடு இணைக்கிறார். அதாவது உங்க இருதயத்தோடு ஆண்டவருடைய இருதயம் இணைக்கப்படுகிறது. அதற்காக அவர் சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். அதற்காக அவர் மற்ற காரியங்கள், உங்களோட ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், உங்க ஹெல்த்ல இருக்கலாம், இல்லை உங்க ஃபேமிலியில இருக்கலாம், எல்லா ப்ராப்ளத்தையும் எது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை ஒன்றாக திரிக்கிறது, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுத்துகிறது. ஆண்டவருடைய பலத்தோடு உங்களுடைய பலமும் சேர்கிறது, இணைகிறது. There will be pain, there will be tension, everything will be there. ஆனா முடிவில் நீங்க ஒரு பலம் வாய்ந்தவர்களாக மீட்டெடுக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையாலே நான் கர்த்தருக்கு நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பாபி வந்துட்டு காத்திருக்கிற இருத்தலை குறித்து அவர் சொன்ன காரியத்தில் அநேக காரியங்கள் தேவன் இடைப்பட்டு அந்த இருதயத்தில் வார்த்தைகளை போட்டார். காத்திருக்கிற அந்த நேரம் என்ன டைம்ங்க? வாட் இஸ் த டைம்? எவ்வளோ நாள் காத்திருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா? காத்திருக்கிற அந்த நேரத்தினுடைய அளவு என்ன? காத்திருக்கிற நேரத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு நெல்லையும் பதரையும் பிரித்து எடுக்கிறதற்கு தேவைப்படுகிற நேரம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத பதர்களை எல்லாம் பிரித்து உங்களுடைய நெற்கதிர்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான நேரம் தான் அந்த காத்திருக்கிற நேரம். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டு உங்களை ஒரு தங்கமாக, பொன்னாக, வெள்ளியாக புடமிடுகிற அந்த நேரம் தான் காத்திருக்கிற நேரம். ஹல்லேலூயா. அவங்க பொண்ணை போல உங்களை புடமிடுறாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த பொற்கொல்லன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த பொண்ணை வந்து அப்படியே அந்த நெருப்பில் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த ஃப்ளேம் வந்து என்ன பண்ணுன்னா எல்லா இம்பியூரிட்டிஸ், தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போடும். அந்த கொஞ்ச நேரம் அதை மிஸ் பண்ணிட்டாலும், அந்த டைம் மிஸ் பண்ணிட்டாலும் அந்த பொண்ணோ அந்த வெள்ளியோ வீணா போயிடும். அப்போ அந்த டைம் எப்போ தெரியும்? அந்த பொற்கொள்ளன்ட்ட போய் நம்ம கேட்டோம்னாக்க, எந்த டைம்ல நீங்க அதை வெளியில எடுப்பீங்க அப்படின்னு சொன்னாக்க, அவர் சொல்லுவாராம், அந்த பொண்ணை நான் வைக்கும் பொழுது அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்னுடைய முகம் அந்த பொண்ணுல தெரியுங்க. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம். ஐ நோ தட் இட்ஸ் கம்ப்ளீட்லி பியோர். அப்போ நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ காத்திருக்கிற நேரம் என்ன அப்படின்னாக்க, இயேசுவினுடைய ரூபமாக்கப்படும் பொழுது, அவருடைய ரூபம் உங்களிலே காண்பிக்கப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை மகிமைக்குள்ளாக நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வந்து he is turning into his image of his son. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நம்ம புதிதாக்கப்படுகிறோம். நாளுக்கு நாள் நாம உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆகையாலே நாம ஆண்டவருக்கு காத்திருக்க நாம் சித்தம் கொண்டவர்களாக இருக்கணும். கஷ்டமா இருக்கும், பெயினா இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகைகளைப் போல செட்டைகளை அடித்து பறப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க கழுகுகளைப் போல செட்டை அடித்து பறக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, there is a waiting time for that. அதை நம்ம
அவருக்கு கொடுத்தே ஆகணும். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டைம், the time you spent on waiting for God is never a wasted time. Hallelujah. அது ஒரு பொழுதும் பிரயோஜனமற்று போன ஒரு நேரமாக இருக்கவே முடியாது. அதை கொண்டு ஆண்டவர் உங்களிலே அவர் நன்மையே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. எதனால நான் காத்திருக்கிறேன்? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அதனால நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். ஹalleluya. எல்லாரும் என்னோட இருக்கீங்களா? மூன்றாவது காரியம், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர்ன்றதை நான் அறிஞ்சிருக்கேன், கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன், அவர் காத்திருக்கும் வேளையிலே என்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையுடைய பயணத்தில், அந்த ஓட்டத்தில் இந்த இருதயம் சோர்வுற்று போறதுன்றது வந்து ரொம்ப காமன். டிப்ரெஷனாக இருக்கு, டிஸ்கரேஜிங்காக இருக்கு. எவ்வளவோ நான் எஃபர்ட் போடுறேன் பிரதர், எவ்வளவோ நான் எஃபர்ட் போடுறேன், ஆனால் என்னால் அதை நான் நினச்சதை என்னால் பண்ண முடியல. எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுறேன், நான் கைவிட்டுறலான் இருக்கேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லீவ் இட். என்னால் முடியல, ஐம் டிஸ்கரேஜ்ட், இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு சொல்லுகிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹalleluya. Whatever the discouragement you are going through, whatever the failure, whatever the situations you are going through, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் இருதயம் ஸ்திரப்படுகிறது. ஹalleluya. உங்கள் இருதயம் ஸ்திரப்படுகிறது. இந்த வார்த்தையை சொன்ன தாவீது 12 வருஷம் ஓடுறான். 12 வருஷமும் நான் கர்த்தருக்காக நான் யுத்தம் செய்வேன், கர்த்தருக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி ஓடினானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவனுக்கும் தோல்விகள் ஆன நேரம் இருந்தது. அதில் ரொம்ப ஒரு டவுனான பாயிண்ட், அவனோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப டவுனான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அவன் ஓடி 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 சவுலினுடைய ஓட்டத்தில் ஓடி ஓடி, சரி இனிமே நம்மளால இந்த நாட்டில் இருக்கவே முடியாதுடா, இவனோட வந்துட்டு நம்ம மல்லு கட்டி என்னால் முடியல அப்படின்னு சொல்லி எதிரியினுடைய கூடாரத்தில் போய் சரணடைகிறான். ஹalleluya. இதை எங்கே நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முழுவதுமாக இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிக்லாக் பட்டணம் அந்த எதிரிகளுடைய கூடாரத்தில் போய் அடைக்கலம் போடுறான். அவன் ஒரு கூலி படையா மாறுறான். அப்படின்னா என்னன்னா, அந்த எதிரியினுடைய படையோடு சேர்ந்து கூலிக்கு போய் தன்னுடைய ஜனங்களையே சண்டை போட்டு மர்சனரி, லைக் எ டெரரிஸ்ட் அவன் மாறிவிடுகிறான். தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்கிறான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சோர்ந்து போனான். அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. சத்ரு அப்பதான் விளையாடுவோம். அவனுடைய எனிமி டெரிட்டரிக்குள்ளே கூட்டிட்டு போற நேரம் எப்போ அப்படின்னாக்கா, நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தான் அவன் கூட்டிட்டு போவான். நீங்க ஆண்டவருக்குள்ள திடம் கொண்டு பலமனதாய் இருக்கும் பொழுது, பலம் கொண்டு திடமனதாய் இருக்கும் பொழுது அவன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா when you are tired, when you are down, that is when the enemy will come. ஏன் கஷ்டப்படுற, வா, உலகம் எப்படி இருக்கு பாரு, பார்ட்டி, கெரியர், எவ்வளவு காரியங்கள், நல்ல காரியங்கள்லாம் இருக்கு, வாப்பா, சும்மா வந்து உட்காந்து சர்ச் சர்ச் சர்ச்சுன்ட்டு ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், நீ என்னத்தை நீ கண்ட? இப்படிதான் எதிரியானவன் உங்க இடத்துல வந்து பேசுவான். தாவீது இடத்துல பேசுனதுப்ப அவன் போய் எதிரிகளுடைய கூடாரத்தில் தஞ்சம் புகுந்தான். ஆனா ஆண்டவருக்கு ஒரு நாக்கு இருக்கு, எப்படி அவனை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்க, அவன் வந்து போருக்கு தன்னுடைய ஜனங்களோடு அவன் போயிருக்கும் பொழுது அமலேக்கியர் வந்து இந்த சிக்லாக் பட்டணத்தை முழுவதுமாக கைப்பற்றி அதிலிருந்து ஆடு மாடு அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து விட்டு போனார்கள். ஹalleluya. எல்லாத்தையும் சிறைப்பிடித்து விட்டு போனார்கள். அதை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தாவீதும் அவனுடைய ஆட்களும் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் தீப்பற்றி எரிகிறது. அந்த சிக்லாக் பட்டணமே வெறிச்சு கிடக்கு, யாருமே இல்லை. இந்த சூழ்நிலையில 1 சாமுவேல் 30:4-5 படிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும்
அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அழுகிறதுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. வேற என்ன பண்ண முடியும்? எல்லாம் போயிடுச்சு. எதுக்காக நாங்க இவ்வளவும் பண்ணோம்? என் புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்கு தானே பண்ணேன். இப்போ அவங்க எல்லாரும் போயிட்டாங்களே, எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி பலம் இருக்கு மட்டும் அவர்கள் அழுதார்கள். அடுத்து சொல்லுங்க. தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அவருடைய மனைவி எல்லாரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அடுத்த வசனம் படிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களுக்குள்ளும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதினுடைய கூட இருந்த அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் சொல்லிட்டு போயிட்டாங்களா, இவன் தான் காரணம். அவனும் கூட சேர்ந்து தான் எல்லாரோடையும் போனான். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் somebody has to be blamed. So David is the one. நீ தான் லீடர், உன்னாலதான் இவ்வளவு ஆச்சு, உன்னை கல்லெறிந்து கொல்லுவதுதான் இன்னைக்கு சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி அவனோடு இருந்த அந்த சக நண்பர்கள், சக வீரர்களே அவனை கொல்ல முற்பட்டார்கள். அடுத்த லைன் தாங்க பியூட்டிஃபுல், படிங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹalleluya. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். he இங்கிலீஷ்ல but David encouraged himself in the Lord his God. in the Lord his God. hallelujah. அவனுக்கு சுத்த மட்டும் யாருமே இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட கூட இருந்த நண்பர்கள் எல்லாரும் அவனை கொல்லணும்னு முற்படுகிறார்கள். அப்பொழுது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பதான் அவனுக்கு அட்டென்ஷன் திரும்புது ஆண்டவர் பக்கம். ஐயோ, நாம தூரமா விலகி போயிட்டோமே, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்து கொண்டிருந்தோமே, இப்போ நான் ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்பேன், அவர் செய்த நன்மைகளை நான் நோக்கி பார்ப்பேன். ஜீவனுள்ள ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். இதோடு நீங்க அதை பொருத்தி பாருங்க. கர்த்தருடைய நன்மையை அவன் காண்கிறதுனாலே அவன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அந்த டவுன் பாயிண்ட் இதுதான் அவனுடைய மேக்சிமம் கீழே போறதுக்கு. இதுக்கு மேல அவன் கீழே போறதுக்கு அங்க இடமே கிடையாது. ஆனால் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் பாருங்க, அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு ஏறுமுகம் தான். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் சவுல் மடிந்து போகிறான். 2 சாமுவேல்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு அந்த யூதா தேசத்திற்கு அவன் அரசனாக வருகிறான். அதற்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்திற்கு அவன் அரசனாக முடிசூட்டப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை தன்னுடைய கர்த்தருக்கு அவன் திடப்படுத்தி கொண்ட போது ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்தார். ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் திருப்பினார். அவன் இழந்து போன எல்லாத்தையும் மீட்டெடுத்தாங்க. அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது, நீங்க போய் படிச்சு பாருங்க. அவன் இழந்து போன தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, பொருள்கள் எல்லாத்தையும் அவன் மீட்டெடுத்து வந்தவன் மட்டுமல்ல, அவன் தேசத்திற்கு ராஜாவாக ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஆகையாலே நீங்க இன்னைக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப டவுனா இருக்கீங்களா, ரொம்ப டிஸ்கரேஜ்டா இருக்கீங்களா, தாவீதை நினைச்சுக்கங்க. இதை விட அவன் மோசமாக போகக்கூடிய சூழ்நிலையே கிடையாதுன்றப்ப அவன் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆகையாலே நாமும் இன்னைக்கு சொல்லுவோமா, அவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சொல்லுங்க, அவர் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நான் எந்தெந்த ஏரியாஸ்லாம் நான் வீழ்ந்து போயிருக்கேனோ, என்னை அந்த இடத்திலே எல்லாம் உயர்த்தி வைக்கக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. நான் எந்தெந்த இடத்துலலாம் 12 வருஷம் ஓடிக்கொண்டிருந்த தாவீதை ராஜாவாக அந்த தேசத்தில் வைக்க முடியும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளையாக கொண்டிருக்கிற தேவன் நிச்சயமாக நன்மையை மட்டுமே செய்வார் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம தீர்மானமாக இந்த இடத்துல நாம தெரிந்து கொள்ள வல்லவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால ஒரு காரியத்தை நாம இந்த இடத்துல அறிக்கை செய்வோமா, சத்ரு எவ்வளவுதான் என் கண்களை
குருட்டாட்டத்திற்கு விட்டு ஆண்டவர் நல்லவர் இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் நல்லதையே செய்வார். அவருக்கு நன்மை தவிர வேற ஒன்றும் செய்ய தெரியாது. ஹல்லேலூயா. அதை தீர்மானித்தவர்களாக என்னுடைய சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, நான் காத்திருப்பேன். கர்த்தருக்கு நான் காத்திருப்பேங்க. அவருக்கு நான் காத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் நல்லவருங்க. அவர் நல்லதை மட்டும்தான் செய்வார். அதனால நான் காத்திருப்பேன். அவர் வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்திருக்கார், அது நிறைவேறிய தீரும். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லி நாம தீர்மானமாக இந்த இடத்தை விட்டு நாம கடந்து செல்ல நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சரி, இப்போ கேள்வி, நான் முதலே ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்வி, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது விசுவாசிச்சார் இல்லையா? அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு? அவர் கர்த்தருடைய நன்மையை அவர் விசுவாசித்ததினாலே அவர் 40 வருடங்கள் அரசாண்டார். ஹல்லேலூயா. தன்னுடைய முதிர் வயதிலே அவர் மரித்து போனார். நாட் அட் அன் ஏர்லி ஏஜ், ஏதோ ஒரு சண்டையில போய் அவர் மரித்தார். அஃப்கோர்ஸ் நிறைய தவறுகள் செய்து பாவங்கள் செய்து அதற்கு உண்டான ஆண்டவர் எல்லா தண்டனையும் கொடுத்து அவர் அதிலிருந்து மீட்டெடுத்து அவர் ஆட்சி செய்தார். அவருக்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலியில் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பட் த எண்ட் ரிசல்ட் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 27, 28 மட்டும் படிச்சு விட்டு நம்ம கடந்து செல்வோம். 1 Chronicles. அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும். எப்ரோவிலே 7 வருஷம். எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாய் இருந்தான். படிங்க. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அந்த ஸ்தானத்திலே அரசாண்டான். ஹல்லேலூயா. இதை விட என்னங்க வேணும்? கர்த்தருடைய நன்மையை அவன் விசுவாசித்ததினாலே அவன் தீர்க்காயுசும், படிங்க சிஸ்டர், தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அடுத்ததாக அது மட்டும் இல்ல, he passed on the next generation. அடுத்த தலைமுறைக்கு அவன் சரியான ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு அவன் கடந்து சென்றான். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நன்மையை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டுங்க. இதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்கள். நீங்க புதிய உடன்படிக்கையில் இருக்கீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. அப்போ இதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதம் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகையாலே நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தருடைய நன்மையை மட்டுமே நம்ம விசுவாசிப்போம். அவர் நல்லவர் என்றதை நம்ம உணர்ந்தவர்களாக நாம இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோமா? லெட்ஸ் ப்ரே. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசின காரியங்களுக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி வார்த்தை இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க நன்மையானவராகவே இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை மட்டுமே செய்றீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கீங்க தகப்பனே. இவ்வளவு நல்லவராக இருக்கிற நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால நாங்க உங்களுக்காக நாங்க காத்திருப்போம். கர்த்தாவே, நாங்க காத்திருப்போம் ஆண்டவரே. எங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற மட்டும் நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் முடிவு மட்டும் நாங்கள் உமக்காக காத்திருந்து ஆண்டவரே நாங்கள் சேவகம் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் தூரமாக உங்களை விட்டு விலகி இருந்தோம்னு சொன்னா எங்களை உங்க கிட்ட சேர்த்துக்கோங்க அப்பா. அப்பா, மோசேயை போல நாங்க உம்முடைய வழிகளை தெரிந்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா.